பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு போய் நேரில் சந்திக்காம மகாபலிபுரம் கூட்டு வந்து அவங்க சந்தித்திருக்காங்க. அது சரியா தப்பா சார்? சரிதான். எங்கள் கொடி போட்ட வண்டி இருந்தாலும் நாங்கள் கொடி துண்டு வச்சிருந்தாலும் எங்களை அடிச்சாங்க. இன்று வரை எங்களுக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள போறதுக்கான அனுமதி கிடையாது சொல்றாருல. அவர் பொய் சொல்ல மீடியாவில் சொல்றாரு. ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்காரு, மீடியாவில் சொல்றாரு. இணை பொதுச் செயலாளராக இருக்காரு, மீடியாவில் சொல்றாரு அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம ஏற்றுட்டு தானே ஆகணும். அவங்களுக்கு அனுப்புன இந்த 20 லட்சத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நாங்களுமே அவங்களை பார்த்துட்டு தான் வந்தோம். குடும்பத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போகணுன்ற போது இல்லை நான்லாம் போக மாட்டேன், வேணா அவர் வந்து இங்கே பார்த்துட்டு போட்டோம், நான் என் போய் அவரை பார்க்கணும்னு மனைவி நினைச்சுட்டு இருக்கேன். இல்லை வேற எதனா மன அழுத்தங்கள் இல்லை வேற எதனா பிரச்சனை? நான் அவங்களை குறையும் சொல்ல. இன்டர்நெட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அதோட ஜாஸ்தி பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் வாக்குவாதமாக வைக்கவும் இல்லை. அவர் வந்து திமுகவை வந்து வீழ்த்தணுன்றதுக்காக வரல. இப்போ புரிஞ்சுங்க தயவு செய்து எல்லாரும். திமுக வீழ்த்தணும்னு நினைச்சாருன்னா இப்போ அதிமுக சேர்ந்துட்டு பாஜகவோ அதிமுகவோ யார் கூட வேணாலும் சேர்ந்துட்டு ஒருவேளை திமுக அதிமுக இருந்திருந்தால் அதிமுக எதிர்த்திருப்பார். அதனால அவருடைய எண்ணம் வந்து தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். இந்த எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேக ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சார், 2026 கூட்டணியில் வந்து தளபதி தான் டிவிகே தலைவர், அவர் தான் சிஎம்மாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். எப்படி சார் இருக்கீங்க? அது அன்றைக்கே செயற்குழுவில் முடிவு எடுத்தது தானே. அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லைன்றதை அவங்க சொல்கிறாங்க. அது அப்கோர்ஸ் அக்செப்டட் தான். ஏன்னா இப்படி சொல்லலாம், ஒரு தடவை விஜய் நான் ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருன்றோன்னா நம்ம சொல்லலாம். இல்லை, அன்றைக்கி செயற்குழுவில் அது முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ வந்து விஜய்னா தான் முதலமைச்சர், அவர் தலைமையில் தான் யார் கூட்டணி வந்தாலும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்றதே செயற்குழுலையும் முடிவு எடுத்தாச்சு. அவரை இதுலேயும் சொல்லிட்டார், மாநாடோட முதல் மாநாட்டிலையும் அழகாக சொல்லிட்டார். ஸோ அப்படி இருக்குன்ற போது அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் மற்ற கட்சிகள் தான். ஏன்னா அவர் ஒரு கிங் மேக்கராக இருக்காரு, அவர் யார் பக்கம் போய் சேர்றாரோ அவர்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு 99-100% கன்ஃபார்ம்டாக இருக்குது. ஸோ அவர் யார் பக்கம் வரப்போறாரோ அவங்க ஜெயிப்பாங்க. அப்போ தன் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் தானே பார்க்குறாங்க. அந்த பாயிண்டில் பார்க்கும்போது அது ஒன்று அரசியல், அதை நான் அவங்களை தவறு சொல்ல மாட்டேன். தாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்கோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவாங்க. பட் இவர் வந்து அதை எடுத்துக்கிறாரா எடுத்துக்கலையா அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் நிர்மல்குமார் அண்ணன் சொல்லியிருக்காரு, இல்லை எங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் நிற்கிறோம், அவர் தான் எங்கள் முதலமைச்சர், நாங்கள் இப்படி தான் போகிறோன்றது சொல்லியிருக்கோம். சோசியல் மீடியா விமர்சனம் எப்படி இருக்குன்னா, பிஜேபி கூடிய விஜய் டிவிக்கு வந்து கூட்டணி வைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதுதான் இப்போ வந்துருச்சு, நல்லா ஓப்பன் பண்ணிட்டாங்களே. நாங்கள் யாருக்கு அதிமுகவுடைய கூட்டணி இல்லைன்னா அப்புறம் எங்கேயும் பிஜேபி போவோம். பிஜேபி அவங்க வந்து கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாங்க. திமுகவை வந்து இந்த அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் கூட மறைமுகமாகவும் கூட்டணி கிடையாது, நேர்முகமாகவும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இறுதியானது உறுதியானதுன்னு விஜய்னாவே செயற்குழுல பேசுறாரு. ஒரு கட்சியில வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்னா அது செயற்குழுல வந்து அது முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதாங்க அல்டிமேட். அந்த செயற்குழுல எடுக்கிற முடிவு தான். அதை விட ஒரு ஃபைனல் இது கால் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்குன்ற போது இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜெனரல் மீட்டிங் போட்டு திருப்பி பொதுக்குழு கூட்டி அதுக்கப்புறம் தான் செயற்குழுவோ பொதுக்குழு கூட்டி தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் வந்து திமுகவை வந்து வீழ்த்தணுன்றதுக்காக வரல. இப்போ புரிஞ்சுங்க தயவு செய்து எல்லாரும். திமுக வீழ்த்துறதுக்காக வரல. அவர் திமுக வீழ்த்தணும்னு நினைச்சாருன்னா இப்போ அதிமுக சேர்ந்துட்டு பாஜகவோ அதிமுகவோ யார் கூட வேணாலும் சேர்ந்துட்டு அவங்கள காலி பண்ணிடலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களே, அவங்க அவுட்டு. 2011 நடந்த ஜெயலலிதா அம்மாயிடமும் விஜயகாந்த் கேப்டன் அவர்களும் நடந்த என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி நடக்கும். திமுக 3வது கட்சியாக கூட எதிர்கட்சியாக கூட உட்கார 3வது இடத்துக்கு போயிடும். இதுதான் உண்மை. பட் அவர் அதுக்காக வரல. அவர் வந்து இப்போ ஒருவேளை திமுக அதிமுக இருந்திருந்தால் அதிமுக எதிர்த்திருப்பார், திமுக இல்லை. அதனால அவருடைய எண்ணம் வந்து திமுகவை எதிர்ப்பதோ அதிமுகன்ற இந்த பிரதான 2 கட்சிகளை எதிர்த்து யாரு கூடயாவது இருந்து ஒருத்தரை எதிர்க்கணுன்ற எண்ணம் கிடையாது. அவரோட எண்ணம் தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும், தமிழகத்தை மேம்படுத்தணும், சமுதாயத்தை சீர் செய்யணும், மக்களோட நலனுக்கு நம்ம வந்து ஒரு வழிவகை செய்து நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி சேவை செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் அவர் இந்த முடிவில் நிற்கிறார். சரி, இப்போ நம்ம விஜய் வந்து இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு போய் நேரில் சந்திக்காம மகாபலிபுரம் கூட்டு வந்து அவங்க சந்தித்திருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ அது இன்னும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ இங்கே வந்து கூட்டு வந்தது சரியா தப்பா சார்? சரிதான், வேற வழி இல்லைல்ல. இன்னைக்கு சிடி முனுகுமார் சொல்லியிருக்காருல, எங்கள் கொடி போட்ட
வண்டி இருந்தாலும் நாங்கள் கொடி துண்டு வச்சிருந்தாலும் எங்களை அடிச்சாங்க. ம். இன்று வரை எங்களுக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள போறதுக்கான அனுமதி கிடையாது. சொல்றாருல்ல. அவர் பொய் சொல்ல மீடியால சொல்றாரு. ஒரு துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. மீடியால சொல்றாரு. இணை பொதுச் செயலாளரா? இணை பொதுச் செயலாளரா இருக்காரு. மீடியால சொல்றாரு அப்படின்னா, அப்ப அத வந்து நம்ம ஏத்துட்டு தானே ஆகணும். யாரும் இதுவரைக்கும் மறுக்கலல்ல. சொல்லி 2 மணி நேரம் ஆயிடுச்சு அவரு. பிரஸ் மீட் குடுத்து. யாராவது மறுத்து இருக்கணும். இல்ல யாராவது ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அந்த மாரி எதுவும் இல்லன்ட்டு. ஒரு அந்த பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் நெறைய இருக்கு. நாங்களே போயிட்டு அந்த 2 நாள் அங்க இருந்து அந்த குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். பிராக்டிகல் டிஃபிகல்டீஸ் நெறைய இருக்கு. அது அவ்வளோ ஈஸியா அவர கூட்டிட்டு போயிட்டுலாம் கூட்டிட்டு வர முடியாது. மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு வச்சுக்கங்க. என்ன பண்ண முடியும்? அப்ப இன்னும் மோசமா தானே பேசுவாங்க. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. திருப்பி போய் ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்றபோது மக்கள் தாவேக்கா மேல இருக்கிற நம்பிக்கை இழக்கப்படும். புரியுது. எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்தாலே 7:30 கூட்டுறாங்க. இவங்க வந்தாலே இப்படி நடக்குது. இவங்க வந்தாலே அப்படி போகுது அப்படின்ட்டுன்னு ஒரு நரேஷன் ஒரு சினாரியோ செட் பண்ணிடுவாங்க. அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா, இனிமே பாதுகாப்பாக நம்ம மட்டுமில்ல மக்களும் இருக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம இருக்கணும். ஸோ அவன் எப்படி போனானா நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட் உள்ள மனிதர் அவர் இல்ல. ரொம்ப மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன். அப்போ கண்டிப்பாக தன்னால் இனி யாருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன இது கூட நடந்துடக்கூடாது. அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காரு. ஸோ வேற வழி இல்லாம தான் இத எடுக்கிறார். 2வது தாண்டி இந்த குடும்பத்திட்ட கேட்டாச்சு. இந்த குடும்பமே ஒத்துக்கிட்டாங்க. வர வேண்டிய குடும்பம் ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் ஒத்துக்கல. மேபி கரூர் போகும்போது அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப நீங்க அது சொன்னதுலேருந்து நான் ஒரு கொஸ்டின் எழுப்பேன் சார். இப்ப என்னன்னா வரவேண்டிய குடும்பத்திலேருந்து ஒரு அக்கா வந்து பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அனுப்புன இந்த 2 அந்த 20 லட்சத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி பேசியிருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க போகாம, அவங்க கூப்பிட்டதுக்கு நாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க மூலியமா வேற யாரோ ஒரு மக்கள கூட்டு போனதாக அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்ல அது வந்து அடுத்த எண்ட் பாயிண்ட் நீ போலன்னா பரவால்ல நான் போயிட்டு வரேன்னு அவங்க வந்துருக்கலாம். ம். அங்க என்ன நினைச்சுன்னு தெரியாது. அந்த பாதிக்கப்பட்ட கணவனோட மனைவி தான். நாங்களுமே அவங்கள பார்த்துட்டு தான் வந்தோம். நான் பாதிக்கப்பட்ட கணவனோட மனைவி தான் அவங்க. அவங்க குடும்பத்துல இந்த மாரி சொல்லியிருக்காங்க போணுன்றபோது, இல்ல நான்லாம் போமாட்டேன். வேணா அவர் வந்து என்ன பார்த்துட்டு போட்டும். நான் ஏன் போய் அவர பார்க்கணும்னு மனைவி நினைச்சிருந்திருக்கலாம். இறந்தவரோட மனைவி நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த இறந்தவரோட அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ போகாட்டி, நான் போய் பேசிட்டு வரேன்னு வந்திருக்கலாம். சார் உங்களுக்கான பணத்த நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. உங்க பணம் எப்பவுமே ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாரி தான். அங்க. கண்டிப்பா அவர் வந்து கரூர் போகும்போது, "என்னம்மா நீ என்ன எதிர்பார்த்த? நான் வந்து தானே உன்ன பார்க்கணும்னா, நானே நேர்ல வந்துட்டேன் இந்தாம்மா காசுன்னு குடுக்க போறேன்." சரி, சரி. இப்ப இந்த அவங்க ரிட்டர்ன் பண்ண காசு வந்து இப்போ இவங்க கையில அவங்களுக்கு அக்கவுண்ட்க்கு போனதுமே அவங்க இத பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கரெக்ட்ன்ற மாரி நம்ம பேசலாம் சார். பட் அவங்க இப்போ ரீசென்ட்டா தான் அத வந்து இல்ல அவர் வருவாருன்னு நினைச்சிருந்தாரு. ஓகே. வர முடியல. அதனால ரிட்டர்ன் பண்றாங்க. இல்ல இது நான் பின்னாடி அவங்கள வேற எந்த எதனா குறைவும் மன அழுத்தங்கள் இல்ல வேற எதனா பிரஷர் இருக்கும். எதுவுமே தெரியாது. நான் அவங்கள குறையும் சொல்ல, இந்த லேடியும். புரியுதா? ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா, அதோட ஜாஸ்தி பணம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் வாக்குவாதமா வைக்கவும் இல்ல. ஃபைன். ஓகே. உங்க வீட்ல ஒரு துயரம் நடந்திருக்கு. நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கிறீங்க. என் கணவன் வாழ்ந்த வீட்டில் விஜய் நான் வந்துட்டு போணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஓகே. வரட்டும். வருவாரு. எதுவும் தவறா எதுவும் சொல்லலையே. நீங்க ரிட்டர்னே பண்ண வேணாம். திருப்பி எப்படியும் அங்க வந்தாருன்னா பார்ப்பாரு உங்கள கூப்ட்டு. சரி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்கள பார்ப்பாரு. 100% அவங்களாவது 99% வச்சுக்கங்க பார்த்தவங்கள. இவர 100% பார்த்துட்டு அந்த பணத்த குடுப்பாரு. கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு 1.5 வயசுல ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட படிப்பு செலவு எல்லாத்தையும் அவர் ஏத்துப்பாரு. ஒரு அண்ணனாக இருந்து கூட. ஆமா சார். இப்போ மகாபலிபுரம் கூப்பிட்டு எல்லாரோட சொல்லியிருக்குது அதான் சார். இப்போ இங்க வந்து சார் இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோடையும் நம்ம மன்னிப்பு கேட்டு அழுது, அவங்க ஒருத்தர் காலையில தலைவர் வந்து விழுந்திருக்கா அப்படின்ற மாரி பேட்டி குடுத்துருக்காங்க. இது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? மனிதாபிமானத்தோட முதல் படியா பார்க்கிறேன். ஆமா சார். இப்ப என்னன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக, ஒரு அரசியல்வாதியாக இல்ல. ம். ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அன்னைக்கு போவாங்க. அது தவறு கிடையாது. அது வேற வழி இல்ல. பொலிட்டீஷியன் ஹேஸ் டு லிவ் ஃபார் பீப்பிள்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 மணிக்கு நீங்க ஒரு ஒரு துயர சம்பவம், ஒரு சாவுக்கு போற மாரி இருக்கும். 6 மணிக்கு ஒரு ரிசப்ஷன் போற மாரி இருக்கும். 7 மணிக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி போற மாரி இருக்கும். 8 மணிக்கு கூட்டணி கட்சியோட உட்கார்ந்துகிட்டு டின்னர் சாப்பிடுற மாரி இருக்கும். 9 மணிக்கு யாராவது ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க நாட்டுக்கு. தொகுதிக்கு ஏதோ ஒண்ணு. அத பத்தி டிஸ்கஸ் பண்றதா இருக்கும். 10 மணிக்கு மனைவி கிட்ட போயிட்டு நடந்தத பேசி உரையாடுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்ப எந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கனாலும், ஹி இஸ் நாட் லிவிங் ஃபார் ஹிம். ஹி இஸ் லிவிங் ஃபார் த பப்ளிக் தான். அடுத்தவனுக்கு தான் வந்து அரசியல்வாதி வாழ்ந்தான். 5 மணிக்கு இறந்தவன் சாவு வீட்டுக்கு போயிட்டு, நான் 6 மணிக்கு கல்யாணத்துக்கு போணும், ரிசப்ஷனுக்கு போணும், சீக்கிரம் நீ சாவிடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இல்ல 6:30 மணிக்கு லேட்டா வந்துட்டு, சார்ரா தம்பி லேட்டா வந்ததுக்கு நான் ஒரு சாவுக்கு போனேன்னு அங்கேயும் சொல்ல முடியாது. அந்தந்த நிலைப்பாடு அங்கங்க தான் இருக்கும். அதோட அவங்க போணும். ஏன்னா அங்க வேலை ஆகும்.
ஒருத்தர் வீட்டில் கல்யாணம் ஒருத்தர் வீட்டில் இழவு இருந்திருக்கா, இன்னொருத்தர் வீட்டில் கல்யாணத்தை நிறுத்த முடியாதுல்ல. புரியுது. அது அவங்க குடும்பம், இது இவங்க குடும்பம். ஆனால் அவர் எல்லாரோட குடும்பமான ஒரு பிரஜையாக இருக்கார். அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அப்படி ஒரு அரசியல்வாதியாக விஜய் நான் இன்னும் உருமாறல. வில் டேக் டைம். நான் இதையும் தவறு சொல்ல, அதையும் சொல்கிறேன். அவர் மனிதாபிமானத்தை முன்னாடி நிறுத்துறாரு. ஒரு தனி மனிதனாக, தன் மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக. அது நல்ல விஷயம்தான். பட் இப்படியும் இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். வரும் காலங்களில் நிச்சயமாக அவர் வந்து இதை பக்குவப்படுத்திக் கொள்வாருன்னு நான் பார்க்குறேன். நான் தவறாக சொல்லலை இதை. அவர் வந்து அந்த இடத்த விட்டு வெளில வர முடியல. நான் சாவுக்கு போனேன்னா சாவு முடிஞ்சிச்சு, அடுத்தது என்ன? கல்யாணம். அங்கே போகும்போது அந்த மைண்ட் செட். அப்படியே போகிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி, குழந்தைங்க, குட்டி பசங்க, அந்த மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதை அவரால் டக்குன்னு அப்படி வெளியில் வர முடியல. அது அதான் நல்லவனாக இருக்கலாம், ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அவர் ரொம்ப நல்லவனாக இருக்காரு. அதனால தான் அவருக்கு அதுலேருந்து வெளியில் வரும். இன்னைக்கு நேற்றுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டார் இல்லையா, பார்த்ததுக்கப்புறம் ஸ்லோவாக வராது. வரும் காலங்களில் வழக்கம் போல் வந்துடுவான்னு நான் நம்புறேன். திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்கள் வெளியிலே வரல, இவங்க சந்திக்கல, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வச்சார். இப்போ இவங்கள அவங்க மகாபலிபுரம் சந்தித்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ சிபிஐ விசாரணை இருக்கு, அதுக்காக தான் இவர் இப்படி கூப்பிட்டு இது பண்றாங்க, சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. சீமான் எனக்கு அரசியல் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் லா பாயிண்ட்ஸ் தெரியலையான்னு தெரியுதா தெரியலையான்னு தெரியல, மறந்துட்டாரான்ட்டு. எஃப்ஐஆர் கேஸ் வந்து இவர் மேல இருக்கா, விஜயண்ணா மேல. அப்புறம் அவர் யார வேணாலும் சந்திக்கலாம். அஸ் எ ரூல் எஃப்ஐஆர் யார் மேல போட்டிருக்கோ அவர்களை தான் பார்க்கக்கூடாது. சம்பந்தப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களை சம்பந்தப்பட்டவர்கள் பார்க்கக்கூடாது. பிகாஸ் இட் கெட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட். விஜய் மேல எந்த எஃப்ஐஆரும் இல்லை. அவர் யார வேணாலும் ட்வீட் பண்ணலாமே. தடுக்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லையா? அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான அவசியமே இல்லையே. புரியுதா? அவர் இப்போ சரி, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். விஜய் நான் போல, பார்க்க முடியல, போக முடியல, வந்து கூப்பிட முடியல. விஜயனோட மனைவி போய் பார்க்குறாங்க, இல்லை விஜயோட அப்பா போறாரு எஸ்ஏசி சார். அப்போ அதை என்ன சொல்வீங்க? அப்போ அவர் சாட்சியை கலக்கிறாரு, அதுக்கு தான் போனாருன்னு சொல்வீங்க? அப்படி கிடையாது. யார் அதற்கு டைரக்ட் எஃப்ஐஆர் A1 A2 A3 இருக்கு இல்லையா, அந்த எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி அவர்கள்தான் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்கவோ, இல்லாட்டி வந்து அந்த கேஸ் இருக்கு இல்லையா, வழக்கு இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. மற்ற யார் வேணாலும் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் லீகல் பாயிண்ட்ல போகும்போது நிற்கவே நிற்காது. சும்மா ஒரு அண்ணன் வந்து மைக்கு கடிச்ச உடனே ஃப்ளோவில் அடிச்சு விட்டுருப்பாரு. நம்ம வைஷ்ணவி மேடம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மகாபலிபுரம் கூட்டு போயிட்டு சந்திக்கிறத ஒரு ஏஐ வீடியோ மூலிமா சித்தரித்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோங்கள் நீங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, நிறைய பேர் கைது செய்திருக்காங்க. இதுக்காக ஆதரவாக பேசும்போது தான் ஆல்மோஸ்ட் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க கட்சியில்? இந்த திமுகலாம் என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க தெரிலல்ல. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியல. இருக்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரில. இல்லாதவங்களை பற்றி நம்ம பேசுறதுல அவசியம் கிடையாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் வரட்டும் நம்ம பேசுவோம். இந்த மாதிரி 1,00,000 பேர் 1,00,000 போடுறாங்கிறது அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களுக்கு முதல்ல திராவிடம்னாலே என்னன்னு தெரியல, போய் திராவிட கட்சியில் சேர்ந்துருக்காங்க. நீங்கள் பார்த்த நிறைய காணொலி, திராவிடம்னா என்னன்னு கேட்டாங்க, தெரியாதே அப்படின்னாங்க. அதில் திராவிடத்தை கற்றுக்கிட்டு அந்த கட்சியில் போய் சேர சொல்லுங்க. இப்போ மீண்டும் பிரச்சாரத்துக்கு தளபதி வெளியில் வருவாருங்களா, முயற்சி எடுப்பாருங்களா? கண்டிப்பாக வராமலாம் இருக்க மாட்டார். எஸ்ஓபி போடப்பட்டிருக்கு, கவர்மெண்ட் சைடில் கேட்டிருக்காங்க. அந்த எஸ்ஓபி வந்ததுக்கு அப்புறமாக நிச்சயமாக விஜயனா மீண்டும் களத்துக்கு வருவார், மீண்டும் பிரச்சார உரை ஆரம்பிப்பார். நம்பலாம். தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கருத்துலையுமே வந்து அவர் ரொம்ப மெலிஞ்சதாகவும் ரொம்ப சோகத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவரோட மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்? மனசாட்சி உள்ள மனிதன். அவருக்கு வந்து அந்த ஆதங்கத்தை வந்து கொட்டணும். என்னதான் தான் காரணம் இல்லைன்னாலும் தன்னை பார்க்க வந்ததுனால இந்த ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன வருடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நேற்று அழுது புலம்பி அழுது தீர்த்துட்டாரு. ஸோ அந்த மனக்குமுறலும் அந்த மன வலியும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, அதாவது ஆண்டவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மறதி இல்லை. அந்த மறதி வந்து கண்டிப்பாக நாளுக்கு நாள் போக போக அது மாறும் நம்ம நம்பலாம். 26ல ஆக்சுவலி வந்து டிவிக்கே வந்து ஒரு பாதிப்பை வேணா ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை வேணா ஏற்படுத்தும். ஆனால் ஆட்சிக்கு பிடிக்கிறது வந்து முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் என்ன கொடுக்குறானோ அதுதான். நான் நம்புறேன் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு நல்லவர் வராரு, கேப்டனுக்கு ஆல்ரெடி மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டாங்க நான் நம்புறேன். ஒரு நேர்மையான அரசியல் கொடுக்குறேன்றாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு மக்களுக்காக. அவர் வந்து வாழ்ந்தது ராஜ வாழ்க்கை. 250 கோடி சம்பளத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக வந்து நின்றுட்டு பாருங்க,
அல்லு சில்லுலாம் அவருக்கெல்லாம் வந்து அறிவுரை கொடுத்துக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. தட்ஸ் ஓகே, ஃபைன். இதெல்லாம் அரசியலின் பார்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அவர் வராரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவர் 26ல் உட்காத்தி வச்சிங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும். ஒரு அமைதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, ஏற்றமான வாழ்க்கை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கையை ஓரளவுக்கு நல்லா அழகாக சித்தரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டேன், திருப்பி காசை வாங்கினா அவங்க தான் ஓட்டு போடுவீங்க அப்படின்னா, உங்கள் தலையெழுத்து, அனுபவிங்க. திருப்பி இத்தனை வருஷமாக அனுபவிச்சிங்களா, இன்னொரு 5 வருஷம் அனுபவிங்க. அவர் 31க்கு திருப்பி வருவார். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நான் நம்புகிறேன். 99% நடக்காது, ஜெயிச்சிருவாருன்னு. ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாவே நான் சொல்கிறேனே, ஒருவேளை அந்த 1% அவர் வெற்றி அடையாவிட்டால், மக்கள் தோக்கடிச்சாங்க அப்படின்னா, மக்களுக்கு தாங்க தோல்வி, அவருக்கு எந்த தோல்வியும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் மக்கள் ஜெயிக்கல, அரசியல் கட்சி தான் ஜெயிச்சிருக்குது. முதல் முறையாக 2026ல் மக்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அமையும் நான் நம்புகிறேன். அது வேணுமா வேண்டாமான்னு மக்கள் தான் முடிவு. சார், இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் நேரில் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ் நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். இப்போ அவங்க என்ன மனநிலைமை இருக்காங்க, விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆதரவாக இருக்காங்க? அவங்க வந்து நாங்கள் போய் பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு, ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. இவங்களை போய் எப்படிடா பார்க்கறது, பேசுறதுன்னு. ஆனால் அவங்களே அதை விட்டு கொஞ்சம் மீண்டு வெளில வந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தில் நடந்த துயரத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு. 2வது, நான் பார்த்த வரைக்கும் கடைசியில் என்ன நினச்சேன்னா, அவங்க வந்து விஜய்னா உடஞ்சி உட்காந்துருக்காரு. விஜய்னா ஆறுதல் சொல்கிறத தாண்டி அவங்க விஜய்னாக்கு ஊக்கம் கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் பார்த்தேன். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுதான் நடந்துச்சு கூட.